ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசி சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். எடுத்துமே நான் ஒரு பாட்டு பாடுறேனே, ஆப்பு மீது ஆப்பு வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் முத்துவை சேரும். இந்த பாட்டு கேட்கும் போதே நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கோம். அடுத்தடுத்த ஆப்பு வந்து நம்ம ரோஹிணிக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஜிஎஸ்டி இது கட்டலைன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜை வந்து ஆஃபீஸு ஜிஎஸ்டி ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வந்துட்டு விசாரணைக்கு வர்றாங்க. அப்போது ரோஹிணி வந்து என்ன செய்ய மனோஜ் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது சார் இந்த மாதிரி லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கு சார் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. இப்போ எல்லாருமே வெளியே போங்க, நாங்கள் கடைக்கு சீல் வைக்க போகிறோம் அப்படி சொல்லுவாங்க ஆஃபீஸரில். உடனே ரோஹிணி என்ன பண்ணுவாள், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாள். அவங்க அம்மா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. அப்போ எடுக்காமல் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணுவாள். என்னம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே நடந்தது சொல்லுவாள். இந்த மாதிரிம்மா நானும் பையனும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது முத்து அங்கே எங்களை பார்த்துட்டாப்புல. அவங்கள இது பண்ணிவிட்டு பேசாமல் சமாளிச்சுட்டு எப்படியா உள்ளே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகும்போது உள்ளே வந்து எங்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னம்மா நீங்கள் எந்த ஊரில் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. திருவி என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். என்ன சொல்கிறேனே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இப்படி அடுத்தடுத்து எனக்கு பிரச்சனையாக கொண்டு வந்தேன்னா நான் என்னம்மா பண்ண முடியும், பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு தானம்மா இருக்கிறேன். இப்போ அதுக்காண்டி பிள்ளையை என்னப்பா பண்ண முடியும், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போதானப்பா முடியும், என்ன தான் எங்களை பண்ண சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நீ வேறு பேசாமல் இரு, என்னை டென்ஷனை கிளப்பாத. இப்போ அங்கே வந்து என் நகையெல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுமா, இங்கே வந்து கடையில் ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடையை சீல் வைக்கிற கண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லமே, சரிம்மா நான் நகை இதுகளை எடுத்துகிட்டு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசுவான். இந்த மாதிரி சார் 10 லட்சம் தானே, நான் கொஞ்சம் நேரம் கழித்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் வந்து கட்டிடுவாங்க அப்படி சொல்லமே, உடனே மனோஜுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஐயோ ரோஹிணி உன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் ரோஹிணி, நான் என்னமோ போன பிறவியில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல், அதனால தான் உன்ன மாதிரி ஒரு மனைவி எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரும்போட்டு கட்டிலாம் பிடிச்சிட்டு உடனே போய் கிளம்பிடுவாங்க. கிளம்புனமே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தமே அப்போது முத்து மனைவி அவங்க மீனா அவங்க பேசிட்டு எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு, அம்மா இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல லாபம் வந்திருக்குப்பா, ஃபஸ்ட் ஆர்டர் நல்ல பெரிய ஆர்டரு, நல்லபடியாக லாபம் வந்திருக்கு, அந்த பெருமை எல்லாமே அம்மாவுக்கு தான்ப்பா சேரும். ஏன்னா அம்மா தானே தடுக்க முயற்சி பண்ணாங்க, அம்மா இல்லாட்டி மீனாவுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. ஒரு ஃபோன் மூலிமா ஒரு வீடியோ காலிங் மூலிமா இவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவளோட திறமையை அவளுக்கு எடுத்து காட்டினதே அம்மா தான். அதனால் அம்மாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து கலாய்ப்பார். விஜயாவுக்கு மூஞ்சியே இருக்காது.